ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 அடல்ட்ஸ் பார்க்கக்கூடிய அனிமே லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு அனிமே தான். அவங்க எல்லாருமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு ஃபேவரட்டான அனிமேவாக கூட இருக்கலாம். இது கண்டிப்பாக வந்து அடல்ட் பார்க்கக்கூடிய அனிமேஷன் எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு அனிமே. அது வந்து என்னன்னா, இந்த அனிமேவோட சம்மரின்னு பார்த்தோம்னா வந்து டென்மா அப்படின்ற ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பையனோட உசுரை காப்பாற்றுறதுக்காக அவரோட வேலையை கூட தியாகம் பண்ணி அந்த பையனை காப்பாத்திருக்காரு. இப்போ பல வருஷம் கழிச்சு அந்த பையன் வந்து ஒரு சைக்கோ கில்லரா வந்து மாறி இருக்கான். ரொம்ப சைக்கோபாத்தா இருக்கான். ஸோ அவனை ஸ்டாப் பண்ணாரா இல்லையா அப்படின்றத ஒரு கதை போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு மெயின் பிளாட், ஓகேவா? பட் அதையும் தாண்டி உள்ள கதைக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். இன்னும் டீப்பான எமோஷன்ஸ்லாம் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு அனிமே. உங்களுக்கு வந்து இது நீங்க வந்து மஸ்ட் வாட்ச் கேட்டகிரியில் நான் சொல்லுவேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னா வின்லாண்ட் சாகா. இந்த அனிமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து தமிழ் டப்ல கூட அவைலபிளா இருக்கு. சீசன் 1 and 2 ரெண்டுமே நம்ம கிரன்ச்சிரோல்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கலன்னா பார்த்துருங்க. இதுவுமே ஒரு மஸ்ட் வாட்சான கேட்டகிரி தான். இந்த லிஸ்ட்ல நான் சொல்றது எல்லாமே மஸ்ட் வாட்ச் கேட்டகிரி தான். இந்த வின்லாண்ட் சாகாவோட சம்மரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு தன்னோட அப்பாவை கொன்னதுக்காக பழிவாங்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், ஓகேவா? அவன் தான் நம்ம ஹீரோவா பார்ப்போம். அவன் வந்து எப்படிலாம் வந்து அவனோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறான், அவன் பவர் அப் பண்ணிக்கிறான், அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்றான்றது தான் சீசன் 1 ஸ்டோரியா இருக்கும். ஆனா இந்த வின்லாண்ட் சாகாவோட ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு போர்ல ஜெயிக்கிறதா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வைலன்ஸா இருந்தாலுமே வைலன்ஸை தாண்டி நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று இருக்கு. வைலன்ஸ் மட்டுமே வாழ்க்கை இல்லை. அது வந்து நடக்கிறது நடந்துருச்சு. ஆனா அதுக்காக நம்ம வாழ்க்கையவே வந்து ஒரு வைலண்டிக்கான ஒரு வாழ்க்கையா வாழக்கூடாது அப்படின்றது, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் வாழ்க்கை அப்படின்றத புரிய வைக்கிற மாதிரியான ஒரு அனிமே. பட் வந்து உள்ள கதை அண்ட் பாலிடிக்ஸ்லாம் பேசி ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இதுவுமே வந்து ஒரு அடல்ட் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். அதாவது சொல்றது என்னன்னா, அனிமே எல்லாருமே பார்க்கலாம். நான் அடல்ட் பார்க்கக்கூடியதுன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இது வந்து 18+ கண்டென்ட்லாம் கிடையாது. ஸ்டோரி அந்த அளவுக்கு ஒரு ஹெவி பேக்கடா இருக்கும். அதனால தான் இந்த லிஸ்ட் நான் மேக் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா, வின்லாண்ட் சாகா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வின்லாண்ட் சாகா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க, பார்க்கல அப்படின்னா. இப்போ மூணாவதா நம்ம பார்க்க போற அனிமே வந்து என்ன அப்படின்னா டெத் நோட். இது வந்து அடல்ட்டுக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம யாரா இருந்தாலும் பார்க்கலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லியா கூட இருக்கும். பட் வந்து அடல்ட்னு நான் சொன்னது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ரொம்ப ஸ்டோரி வந்து ஹெவி பேக்டா எமோஷனலா இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன். டெத் நோட் வந்து பாத்தீங்கன்னா லைட் யாகாமி அப்படின்ற ஒருத்தன் வந்து ஒரு பிரில்லியன்டான ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன். அவனுக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற ஒரு புக் கிடைக்குது. அந்த புக்ல இருக்க பேர் எழுதுறவங்க எல்லாருமே செத்துருவாங்க. ஸோ இப்படி அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இந்த சொசைட்டியவே, இந்த உலகத்தையே வந்துட்டு கிரைம் இல்லாம நான் மாத்த போறேன், கிரிமினல்ஸ் இல்லாம நான் மாத்த போறேன்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல்ஸோட பேரையா எடுத்து அப்படியே கொண்டுகிட்டே இருப்பான் அந்த டைரியில எழுதி. இப்போ என்ன அப்படின்னா, அவனுக்கு ஆப்போசிட்டா எல் அப்படின்ற ஒரு கேரக்டர் மிஸ்டீரியஸா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, கமர்ஷியலா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப கமர்ஷியலா இருக்கும். அடுத்தடுத்த எபிசோட் என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஈகரா ஒரு வெப் சீரிஸ் பார்க்குற ஒரு ஃபீலை கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா, அந்த எல்ன்ற கேரக்டர் வந்து நம்ம லைட் யாகாமி நம்ம ஹீரோ கேரக்டர் பிடிக்கணும். ஸ்டார்டிங்ல ஹீரோ கேரக்டர் ஹீரோ மாதிரி தான் தெரியும். ஆனா போக போக நமக்கே என்னடா இவன் இவ்வளவு வில்லத்தனம் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த எல்ன்ற கேரக்டர் அவன் எப்படி பிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் ஸ்டோரி போயிட்டே இருக்கும். பட் அதையும் தாண்டி உள்ள இன்னும் டீப்பான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிலாம் இருக்கு. ஸோ நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். டெத் நோட் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்ல பண்ணியிருந்தாங்க. அமேசான் பிரைம் பண்ணியிருக்காங்க. மொத்த எபிசோடுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு அமேசான் பிரைம் வீடியோல. கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க நீங்க பார்க்கல அப்படின்னா. நாலாவதா நம்ம பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னா பெர்செர்க், ஓகேவா? இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்டான வேரியேஷன்ஸ் இருக்கு. அதாவது இப்போ கடைசியா வந்த அனிமேஷன் இருக்கு, அதுக்கு முன்னாடி பண்ண அனிமேஷன் இருக்கு. பட் ஒரிஜினல் தான் பெர்ஃபெக்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு சென்சார் கட்டுமே இருக்காது, என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாம அப்படியே மாங்கா எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்து எடுத்திருப்பாங்க. 1997ல வந்த பெர்செர்க்னு நினைக்கிறேன். ஸ்டோரி மூணுத்துலயுமே ஒன்று தான். பட் வந்து அனிமேஷன்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். பட் வந்து ரொம்ப டீப்பான ஹெவி பேக்கடான ஒரு ஸ்டோரிங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப்ட் ஆகி, என்னடா ஒருத்தன் வாழ்க்கையில இப்படி இல்லாமடா நடக்கும், என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தோண வச்சிடக்கூடிய ஒரு அனிமே. அதாவது நான் அடல்ட் லிஸ்ட் மேக் பண்ணியிருக்கேன்ல, அதுல வந்து பெர்செர்க்குக்காக தான் மேக் பண்ணது. பட் அதையும் தாண்டி நிறைய அனிமேஸ் வந்து இதே மாதிரி பெர்செர்க் மாதிரியே இருக்குன்றனால தான் இந்த டாப் 10 அப்படின்றத ஆட் பண்ணியிருந்தேன். பெர்செர்க்கோட சம்மரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கட்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பான். அவன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ட்ராஜடி, அதுக்கப்புறம் அவனுக்கு நடக்கிற பிட்ரேலு, அவன் என்னென்னலாம் பண்ணான் அப்படின்றதான் ஸ்டோரியாவே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு அனிமேங்க. ரொம்ப டார்க்கா இருக்கும். நீங்க தனியாலாம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷனல் ஆகி என்னடா இது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு 2-3 மணி நேரம் நீங்க அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஒரு ஃபேண்டசி அனிமே தான். பட் ரொம்ப டார்க்கா இருக்கும்.
ஒரு மிடிவல் வேல்ல நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. ஓகேவா? ரொம்ப எனக்கெல்லாம் அதை பார்த்துட்டு கொஞ்ச நாள்லாம் தூக்கமே இல்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்க யாரெல்லாம் பெர்செக் பார்த்திருக்கீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருங்க கமெண்ட்ல. ஸோ பெர்செக் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. மஸ்ட் வாட்ச் கேட்டகரி. இப்போ நம்ம 5ஆவதா பார்க்க போற அனிமே வந்து என்ன அப்படின்னா 91 டேஸ். ஓகேவா? யுஎஸ் ப்ராகிபேஷன் எரால நடக்குது. அதாவது 91 டேஸ் அப்படின்றதா அது வந்து கதையை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன் இந்த டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏங்கெல்லோ அப்படின்ற ஒருத்தனோட ஸ்டோரி வந்து இது வந்து லீட் பண்ணி கொண்டு போகுது. அதாவது அவனோட ஃபேமிலியை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க ஒரு மாஃபியா கேங்கு. ஸோ அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்க போறான். இப்படிதான் கதை இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராமா, வெஞ்சன்ஸ், ரிவெஞ்ச் இதெல்லாம் இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ரொம்பவே கோரா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு அனிமே. இந்த அனிமே வந்து எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு பெர்செக்ல ஒரு 30% இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். எனக்கு தோணுனதை நான் சொல்றேன். கமெண்ட்ல வந்து யாரும் அடிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம 6ஆவதா பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னா டெட் பாரடே. இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு அனிமே. இது வந்து எப்படி அப்படின்னா, அதாவது இறந்தவங்க இருப்பாங்களா, இறந்தவங்களோட சோல்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போகும். அந்த இடத்துல வந்து அவங்களுக்காக ஒரு கேம்ஸ் கண்டென்ட் பண்ணுவாங்க. அந்த கேம் விளாடும் போதே அந்த சோல் வந்து நல்ல சோலா கெட்ட சோலா அப்படின்னு அந்த சோலோட ஒரிஜினல் ஃபார்மை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கதை போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது நரகத்துக்கு அனுப்பணுமா சொர்க்கத்துக்கு அனுப்பணுமா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இந்த மாதிரி தான் இந்த ஃபீல்டில் தான் இந்த அனிமே போயிட்டு இருக்கும். இதுவுமே நல்லா இருக்கும். பட் வந்து எப்படி சொல்றது, ஒரு 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அனிமே. இதுவுமே நீங்க செக் பண்ணலன்னா செக் பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். 7ஆவதா நம்ம பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து லைவ் ஆக்ஷன் மூவி கூட இருக்கு. பாராசைட் அப்படின்ற ஒரு அனிமே தான். இந்த அனிமே வந்து எனக்கு அனிமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைவ் ஆக்ஷனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ என்ன அப்படின்னா இதோட சம்மரி வந்து பாத்தீங்கன்னா, இசுமி அப்படின்ற ஒரு ஹைஸ்கூல் பையன் இருக்கான். அவனோட ரைட் ஹேண்ட் வந்துட்டு ஒரு பாராசைட் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடுது. பட் என்ன அப்படின்னா அது அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் மாதிரி கொடுக்குது. இப்போ அந்த பாராசைட்டும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றது தான் வந்துட்டு கதை. அதாவது என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து அதர் பாராசைட்ஸ் கூட ஃபைட் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு ஹியூமனிட்டி பேஸ்டான ஒரு சர்வைவல் பேஸ்டான ஒரு ஸ்டோரி. ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்கு. அனிமே இல்ல, லைவ் ஆக்ஷன் வாங்கியிருக்கு. ஸோ கதை வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுவுமே வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான ஒரு அனிமே தான். 8ஆவது நம்ம பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னா கௌபாய் பீபாப். இது வந்து ரொம்ப ஒரு பழைய அனிமே தான். பட் வந்து செட் இன் டு த ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். ஒரு 2071ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை. அதாவது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்லலாம் சுத்திட்டு இருப்பாங்க, பவுண்டி ஹண்டர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு சைஃபையா இருக்கும். பட் என்ன அப்படின்னா மெயின் சம்மரி எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு சில செட்டன் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, லீட் கேரக்டர்ஸ். ஓகேவா? அவங்களோட பாஸ்ட் என்னாச்சு, எதுக்கு பவுண்டி ஹண்டர்ஸா மாறினாங்க, அதுக்கப்புறம் அந்த பாஸ்ட்ல நடந்த ட்ராஜடி, ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அழகா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைஃபை வேர்ல்டுல என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்றாங்க, அவங்க அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் வேலை எப்படி எப்படிலாம் காமிக்கிறாங்கன்றதான் கதை இருக்கும். ரொம்பவே ஒரு மாதிரி கமர்ஷியலா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கேரக்டரோட ஸ்டோரியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அனிமேஷன் மட்டும் கொஞ்சம் பழைய அனிமேஷன். பட் கம்பேரிங் டு ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் எல்லாம், இப்போ இந்த அடல்ட் லிஸ்ட் நான் மேக் பண்ணியிருக்கேன்ல, இந்த லிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமன்லி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மெச்சூர் ஆனவங்க பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரியா இருக்கும். ரொம்பவே சேடா, ட்ராஜடியா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எப்படி சொல்றது, ஒரு லைட் ஹார்ட்டட் பர்சன்லாம் பார்க்கக்கூடிய ஸ்டோரியாவே இருக்காது. ஸோ அதனால தான் நான் அடல்ட்னு மேக் பண்ணேன். இது வந்து 18+ கிடையாது. இது வேற வகையான ஒரு 18+, ஒரு எமோஷனல் பேஸ்டான ஒரு 18+னே நான் சொல்லலாம். இதை நான் ஏன் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன்னா இதுல எங்கடா அடல்ட் கண்டென்ட் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பீங்க. அதனால தான் நான் இதை 2-3 வாட்டி சொல்றேன். 9ஆவதா நம்ம பார்க்க போற அனிமே வந்து எர்கோ ப்ராக்ஸி அப்படின்ற ஒரு அனிமே தான். இது வந்து எப்படின்னா ஒரு போஸ்ட் அபோகலிப்டான ஒரு வேர்ல்டுல நடக்குது. ஹியூமன்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட்ஸ்லாம் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அனிமேல வந்து ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஆட்டோ ரிவிஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணிருது. அதுக்கப்புறம் அதோட கண்ட்ரோலை மீறி அந்த ஆண்ட்ராய்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ லீட் கேரக்டர், நம்ம அனிமேவோட லீட் கேரக்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. எதனால இப்படி நடந்திருக்கு, இதெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸான ஒரு ஸ்டோரியா இருக்கும். இது வந்து முக்காவாசி ஒரு ஃபுல் பேக்கடா பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் பேஸ்டான ஒரு டெப்தான அனிமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிம்பிளா இருந்தாலும் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபைனலா கடைசி ஒரு அனிமேக்கு வந்துடலாம். எனக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு அனிமே, நான் வந்து ஒரு 2-3 வாட்டி ரீவாட்ச் பண்ணியிருப்பேன். ரொம்ப பெஸ்டான அனிமே சைக்கோ பாஸ். நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ சைக்கோ பாஸ் வந்து வேற லெவலான ஒரு அனிமேன்னு சொல்லலாம். இதோட சம்மரி வந்து நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. ரொம்பவே சிம்பிளா மேலோட்டமா நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து இதுவுமே வந்து ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு அனிமே தான். அதாவது வந்து 2113ல இருக்கக்கூடிய ஜப்பான்ல ஏஐலாம் நிறைய வளர்ந்துருக்கு. அதாவது வந்து சைபாக்ஸ்லாம் இருக்காங்க. சைபர் பங்க் ஸ்டைல்ல இருக்கும்பா கிட்டத்தட்ட. ஓகேவா? இப்போ அங்க வந்து என்ன அப்படின்னா சிவில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. அது வந்து சிட்டிசனோட மெஷர்ஸ், அதாவது என்ன சொல்றது, மென்டல் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா மெஷர் பண்ணிரும், பர்சனாலிட்டியை மெஷர் பண்ணிரும். இப்போ என்னன்னா அது வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா அவங்கள வந்து கிரைம் பண்றதுக்கு கமிட் பண்ணுது. அவங்கள வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ற மாதிரியான இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதையும் தாண்டி நிறைய கதை இருக்கு சைக்கோபாஸ்ல. ஸோ இப்போ என்னன்னா இந்த டிடெக்டிவ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லீட் கேரக்டர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், இது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்ற மாதிரி ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு போவார்.
போவாரு. பட் இன்வெஸ்டிகேஷன் மட்டுமே கதை கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்டா ரொம்பவே ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெவி பேக்டான ஒரு ஸ்டோரி. ரொம்ப கமர்ஷியலா என்னடா இது இப்படிலாமாடா நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சைக்கோ பாஸ் சீரிஸ் இருக்கு, அதுக்கடுத்து அதோட கெனானிக்கல் மூவி இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. நான் வந்து சைக்கோ பாஸ் கண்ணி, அதனாலதான் நான் இப்படி சொல்றேன். ரொம்பவே சூப்பரான ஒரு கதைங்க. நான் இப்போ சொன்னது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு பிளாட், ஓகேவா? இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வில்லன் கண்டுபிடிப்பாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயம் நடந்துட்டே இருக்கும். ரொம்பவே ஒரு பெரிய அனிமேன்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 100 எபிசோடு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. மஸ்ட் வாட்ச் கேட்டகரி. ஸோ இப்போ வந்து டாப் 10 லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுல நீங்க எல்லாமே பாருங்க, எல்லாமே மஸ்ட் வாட்ச் கேட்டகரி தான். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு நல்ல வீடியோலாம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.